சென்னை மெட்ரோ ரயில்களை இயக்கும் பணி தனியாரிடம் விடப்படுகிறது. தகுதியுள்ள தனியார் நிறுவனங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், சென்னை மெட்ரோ ரயில்களோட இயக்க பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதற்கு பின்னணி என்ன? வேதவல்லி, சென்னை மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் 2 வழித்தடங்களில் சுமார் 45 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயிலானது இயக்குவதற்கான பணிகள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. இதில் 17 கிலோமீட்டர் அளவிலான மேம்பாலங்களில் இயங்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை ஏற்கனவே இங்கே வந்துவிட்டது. இந்த மொத்த 45 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் இயக்க சேவையை தனியாரிடம் ஒப்படைவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் தற்பொழுது கோரப்பட்டுள்ளன. இதற்கான EOA எனப்படக்கூடிய எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒப்பந்தம் கோருவதற்கான விருப்பக்கூறல் தற்பொழுது தெரிவிக்கலாம் என்றும், விருப்பமுள்ள நிறுவனங்கள் வந்து தங்களுடைய விருப்பக்கூறலை தெரிவிக்கலாம் என்றும் மெட்ரோ ரயில் கழகம் அறிவித்திருக்கிறது. டிசம்பர் 12ஆம் தேதி மதியம் 3 மணி வரை இதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி இது குறித்த முதல்கட்ட கலந்தாய்வு கூட்டம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ கழக நிறுவனத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த முதல்கட்ட கலந்தாய்வு கூட்டத்தின் பொழுதுதான் என்னென்ன காரணங்களுக்காக இந்த தனியார் நிறுவனம் கொடுக்கக்கூடிய முடிவை மெட்ரோ கழகம் எடுத்திருக்கிறது, என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அவர்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விபத்து உள்ளிட்ட அசாதாரண சூழ்நிலைகளில் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது, அதேபோல பராமரிப்பு பணிகளில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை யார் பொறுப்பேற்பது உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் அதில் தான் விவாதிக்கப்படும். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு, அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்கு இந்த மெட்ரோ ரயில் சேவை இயக்க பணிகளை செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சேவைகளை செய்வதற்கு விருப்பமுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் அந்த இருக்கக்கூடிய ரயில்கள் எல்லாம் மிக அதிகமான நவீன தொழில்நுட்பத்துடன் மிக அதிக பொருள் செலவில் செய்யப்பட்டவை என்பதனால் அதனுடைய நிர்வாக செலவுகளையும் அதேபோல் ஆபரேஷன் எனக்கூடிய இயக்க செலவுகளையும் குறைப்பதற்கான ஒரு பணியாகத்தான் மெட்ரோ ரயில் கழகம் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மெட்ரோ ரயில்கள் இருந்தாலும் சென்னை மெட்ரோ ரயில் இயங்கி கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட சேவை உட்பட 17 கிலோமீட்டருக்கு இங்க சென்னையில் இயங்கி வருகிறது. எதிர்பார்த்த அளவு மெட்ரோ ரயிலுடைய சேவை இல்லை, பயணிகளுடைய வரத்து இல்லை, லாபகரமான இயங்குறதா உள்ளிட்ட சந்தேகங்களும் கூட மெட்ரோ ரயில் இயக்கத்தில் இருப்பதன் காரணமாக நிதி சுமையை குறைத்துக் கொள்வதற்காகவும், நிர்வாக சுமையை குறைத்துக் கொள்வதற்காகவும், பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தவிர்த்துக் கொள்வதற்காகவுமே இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக பார்க்க முடிகிறது. வேதவல்லி, விவேக், மெட்ரோ ரயில்களை தனியார் வசம் விட போவதால கட்டணங்கள்ல மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வேதவல்லி, கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் மாறுபாடு ஏற்படுமா என்ற கேள்விதான் இப்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே எல்லோருக்கும் எழுந்தது. ஆனால் கட்டணங்கள் உயர்வதற்கான எதிர்பார்ப்பும் அச்சமும் தான் இருக்கிறது ஒழிய கட்டணங்கள் குறையும் என்று எதிர்பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் இது தொடர்பாக நம்மிடம் பேசக்கூடிய அதிகாரிகளோ அல்லது மெட்ரோ ரயில் இயக்கத்தை தொடர்ச்சியாக கவனித்து வரக்கூடிய ஆர்வலர்களோ தெரிவிக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே ஒரு நிலையத்தில் இருந்து இன்னொரு நிலையம் செய்வதற்கு குறைந்தபட்ச கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொத்த முழு சேவையும் செயல்பாட்டுக்கு வருமானால் வண்ணாரப்பேட்டையிலே இருந்து சென்னை விமான நிலையம் வரை இருக்கக்கூடிய 22 கிலோமீட்டர் மொத்த பயணத்திற்கு அதிகபட்சமாக 70 ரூபாய் வசூலிக்கப்படும். 70 ரூபாய் தான் அதிகபட்ச கட்டணமாக நிர்ணயிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் அதிகாரிகள் முன்னே தெரிவித்திருந்தார்கள். அந்த கட்டணங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த ஒப்பந்த புள்ளிகளை கோருகிற பொழுதே தனியாருக்கான லாபங்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் நிர்ணயிப்பார்கள். எனவே வருங்காலங்களில் அந்த ஒப்பந்த புள்ளிகளுடைய லாபகரமானது குறைவாக இருக்கிறது அல்லது நாங்கள் திட்டமிட்டதை விட அதிகமான செலவாகிறது என்ற காரணங்களை சொல்லி அவர்கள் கட்டணங்களை உயர்த்துவதற்கான ஒரு அபாயம் இருப்பதாக அனைவரும் கருதுகிறார்கள். நிர்வாகத்தை பொறுத்தவரை வேண்டுமானால் இந்த தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய முயற்சியானது அதனுடைய செலவினங்களை குறைக்கலாம். அதே போல பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுடைய தனியாரிடம் கொடுப்பதால் அவருடைய பணிச்சுமை குறையலாம். ஆனால் பயணிகளை பொறுத்தவரையில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது டிசம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக டிசம்பர் 6ஆம் தேதி முதல்கட்ட கலந்தாய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். விவேக், தற்போது சென்னையுடைய மெட்ரோ ரயில் இயக்க பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கும் நிலையில இது போலவே இதற்கு முன்னாடி இந்தியாவில் வேறு ஏதாவது பெருநகர மெட்ரோ ரயில் இயக்க பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கா? இந்தியாவை பொறுத்தவரை மிக முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு
மும்பை, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்படுகிறது. இதில் அனைத்து மெட்ரோ ரயில்களுக்கும் ஒரு முன்மாதிரியான மெட்ரோ ரயில் திட்டம் என்று சொன்னால் அது டெல்லி மெட்ரோ ரயிலை சொல்லலாம். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை முழுக்க அரசாங்கத்தால் மட்டுமே செய்யப்படுகிறது. ஆபரேஷனல் மற்றும் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் மற்றும் பராமரிப்பு என அனைத்துமே அங்கு அரசாங்கத்தினால தான் செய்யப்படுகிறது. இதில் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கக்கூடியது, உலக அளவில் லாபகரமாக இயங்கக்கூடிய மிகப்பெரிய மெட்ரோ நிலையங்களில் 3வது மெட்ரோ நிலையமாக மெட்ரோ ரயில் சேவையாக டெல்லி மெட்ரோ ரயில் சேவை தான் இருக்கிறது. ஆனால் அது முழுக்க அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது. இதில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். டெல்லி மெட்ரோ ரயில் சேவைக்கு துணையாக இயங்கக்கூடிய டெல்லி ஹரியானாவுக்கு, அதாவது தேசிய தலைநகர மையப்பகுதியையும் ஹரியானா பகுதியையும் அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளையும் இணைக்கக்கூடிய கௌரகான் மெட்ரோ ரயில் அது தனியாரிடம் தான் விடப்பட்டிருக்கிறது. இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், மும்பை மற்றும் ஹைதராபாத் போன்ற மிகப்பெரிய நகரங்களுடைய மெட்ரோ ரயில் சேவை தனியாரிடம் இருக்கிறது. ஆபரேஷன் மற்றும் மெயின்டெனன்ஸ் தனியார்கள் தான் அங்கே செய்கிறார்கள். இதில் மும்பையை குறித்து மட்டும் நான் கவனிக்க வேண்டும் என்றால், மும்பை மிகப்பெரிய ஒரு நகரம். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் மொபைலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணிகளின் வரத்து, அதே போல் டிராபிக் என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரயில்கள் என்று சொல்வார்களவா, எத்தனை அளவானது இயக்கப்படுகிறது ரயில்கள் என்று, அது மிக அதிக அளவில் இருக்கக்கூடியது. ஒரு ஆண்டுக்கு 90 லட்சத்துக்கு மேற்பட்ட பயணிகள் மும்பை மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவதாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு மும்பை மெட்ரோ ரயிலுடைய 3வது மெட்ரோ ரயில் பாதைகளுக்கான விளக்க கூட்டமும் ஒரு ஒர்க் ஷாப் என சொல்லக்கூடிய கருத்தரங்கமும் நடைபெற்றது. அதில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் கழகத்தினுடைய பணியாளர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுதும் கூட பொருளாதார நிலைமை, அதே போல தொழில்நுட்ப சவால்கள், இதை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் தனியாரிடம் விடுவதா அல்லது அரசாங்கத்தில் விடுவதா என்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பேசியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே தற்பொழுது மெட்ரோ ரயில் பொறுத்தவரை நிதிச்சுமை ஏற்பட்டிருப்பதால் அந்த முடிவை எடுத்திருப்பதாக கருத முடிகிறது. வேதவல்லி.